இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் எக்ஸைஸ் 7.1ல 9th சம். ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதில் வர கேவோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ கியூப் இருக்குது, ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? இங்கே ஃபஸ்ட்டு ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு காலம்னு எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும் போது இங்கே 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு வேல்யூ தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச ஏ ஸ்கொயரில் 6 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது ஏ மேட்ரிக்ஸில் 7 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இங்கே கேஐங்கிறப்போ ஐ மேட்ரிக்ஸ் வந்து 3x3 இல்லையா? இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கும் போது இதுவும் 3x3 தான். ஸோ 1 1 1ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு கே இன்டூன்னு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ 21 - 30 + 7 + கே. கேவை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து அடிஷன் இங்கே பண்ணிங்கன்னா இங்கே 2 கிடைக்குமா? 21 - 30. ஸோ என்ன கிடைக்கும்? -9 + 7. ஸோ -2 கிடைக்குமா? ஸோ கே -2ன்னு டயக்னல் வைஸ் கிடைக்குது. மீதி எல்லாம் 0வாக ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே -2 = 0. அதாவது இப்போ வந்து இது 0 மேட்ரிக்ஸு. 0 கே -2 வர இடத்துல 0 தான். ஸோ கே -2 = 0 நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். கேவோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. தேங்க்யூ.